ஜனவரி 3, 2026. ஒருவேளை இந்த தேதியை உலக வரலாறுல ஒரு கருப்பு நாளா கூட பதிவு செய்யலாம். அன்னைக்கு அதிகாலையில கரிபிய கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன நாடான வெனிசுலா மேல உலகத்துக்கே பெரிய அண்ணன் தன்னை சொல்லிக்கிற அமெரிக்கா ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கு. இது வெறும் மிலிட்டரி அட்டாக் மட்டும் இல்ல, இது ஒரு நாட்டோட இறையாண்மை மேலேயே நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல். ஒரு நாட்டோட அதிபரையே அவர் பதவியில இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணி கைவிலங்கு மாட்டி தன்னோட நாட்டு ஜெயில கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரோட மனைவி சிலியா ஃப்ளோரஸும் இப்ப நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயில கைதிகளா இருக்காங்க. இந்த நியூஸை கேட்டு மொத்த உலகமும் ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்குது. இது எப்படி சாத்தியம்? சர்வதேச சட்டங்களுக்கு எல்லாம் இங்க இடமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உலகம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட இந்த அதிரடி ஆக்கிரமிப்பு, வெனிசுலா அதிபர் மதுரோ நியூயார்க் ஜெயில அடைப்பு, உலகத்தையே ஷாக் ஆக்கி இருக்கிற டொனால்ட் ட்ரம்போட இந்த முடிவு ஒரு புது உலக போருக்கு பிள்ளையா சொல்லி போட்டுருச்சா? ரஷ்யா, சீனா மாதிரி நியூக்ளியர் பவர் நாடுகள் எல்லாம் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கை பிசைஞ்சு நிக்குது. இது உண்மையிலேயே அமெரிக்கா சொல்ற மாதிரி போதைப் பொருளை ஒழிக்க நடந்த ஒரு பக்கா ஆபரேஷனா, இல்ல வெனிசுலாவோட கணக்கில்லாத எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க பட்ட பகலா நடந்த ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பா, இல்ல இது வரப்போற அமெரிக்க தேர்தலை மனசுல வச்சு ட்ரம்ப் ஆடுற ஒரு பொலிட்டிக்கல் செஸ் கேமா? இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஷாக்கிங்கான உண்மைகளையும் இந்த உலக அரசியலோட இருண்ட பக்கங்களையும் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஜனவரி 3, 2026. அதிகாலை சுமார் 2 மணி. வெனிசுலாவோட தலைநகரமே தூங்கிட்டு இருந்த நேரம். அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு வானத்தை பிளக்கிற இடி மாதிரி அமெரிக்காவோட ஹைடெக் போர் விமானங்கள் குண்டு மலையை பொழிஞ்சது. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்னு பேர் வச்ச இந்த அதிரடி நடவடிக்கையில F-22, B-2 ஸ்டெல்த் விமானங்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் ஈடுபட்டுச்சுன்னு டிஃபென்ஸ் சொல்றாங்க. வெனிசுலாவோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் முழுசையும் நொடியில முடக்கிட்டு முக்கிய ராணுவ தளங்கள், கம்யூனிகேஷன் சென்டர்கள், அப்புறம் அதிபர் மாளிகையை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த முழு ஆபரேஷனோட முக்கிய டார்கெட்டே அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தான். வான்வெளி தாக்குதல் முடிஞ்ச சில நிமிஷங்களே அமெரிக்காவோட புகழ்பெற்ற நேவி சீல்ஸ் டீம் அதிபர் மாளிகைக்குள்ள புகுந்து மதுரோவையும் அவரோட மனைவி சிலியா ஃப்ளோரஸையும் கைது செஞ்சதா அமெரிக்கா அபிஷியலா சொல்லியிருக்கு. புளோரிடாவில் இருக்கிற தன்னோட வீட்டுல இருந்தபடியே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த முழு ஆபரேஷனையும் அவரோட நேஷனல் செக்யூரிட்டி டீமோட சேர்ந்து லைவா வாட்ச் பண்ணாருன்னு நியூஸ் வருது. கைது செய்யப்பட்ட மதுரோ தம்பதியை உடனே ஹெலிகாப்டர் மூலமா கரிபிய கடல்ல நிறுத்தி வச்சிருந்த அமெரிக்க போர்க்கப்பலுக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஸ்பெஷல் பிளைட் மூலமா நியூயார்க்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் நியூயார்க்ல இருக்கிற ஹை செக்யூரிட்டி ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல போதைப் பொருள் கடத்தல், நார்கோ டெரரிசம், ஊழல், அமெரிக்காவுக்கு எதிராக சதி செஞ்சதுன்னு பல கடுமையான குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதித்துறை பதிவு செஞ்சிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் மட்டும் நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நடவடிக்கையை உறுதி செஞ்ச அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இது அமெரிக்காவோட வலிமையையும் நீதிக்கான அதோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் உலகத்துக்கு காட்டுற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுன்னு பெருமையா சொல்லியிருக்காரு. 1989 பனாமா அதிபர் மானுவேல் நொரிகா போதைப் பொருள் கடத்தலுக்காக அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதை நேரடியா ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெனிசுலாவில் ஜனநாயகமும் ஸ்திரத்தன்மையும் திரும்புற வரைக்கும் அந்த நாட்டை அமெரிக்காவே தற்காலிகமா நிர்வாகம் செய்யும்னு அவர் அறிவிச்சது இந்த எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடுச்சு. வெனிசுலா தரப்புல இது ஒரு கோழைத்தனமான சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் கடத்தல்னு கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள், ராணுவ வீரர்கள்னு 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதா வெனிசுலா அதிகாரிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலாவுல பாதுகாப்பு பணியில இருந்த தங்களோட 32 ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டதா கியூபாவும் உறுதி செஞ்சிருக்கிறது. இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கு. வெனிசுலாவோட துணை அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் இது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீதான ஆள் கடத்தல், அமெரிக்காவோட காலனித்துவ மனப்பான்மையும் ஆதிக்க வெறியும் இது காட்டுதுன்னு ஆவேசமா பேசியிருக்காங்க. இந்த குழப்பமான நிலைமையில நாட்டு நிர்வாகம் நின்றுடக்கூடாதுன்னு டெல்சி ரோட்ரிகஸை தற்காலிக அதிபரா வெனிசுலா சுப்ரீம் கோர்ட் நியமிச்சதா நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் எடுத்த இந்த அதிரடி முடிவு திடீர்னு ஒரே நாள்ல எடுத்ததில்ல. இதோட வேர்கள் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் பல வருஷமா இருந்த பகையில ரொம்ப ஆழமா இருக்கு. குறிப்பா ஹியூகோ சாவேஸ் வெனிசுலா அதிபரான காலத்துல இருந்தே வெனிசுலாவோட சோசியலிஸ்ட் கொள்கைகளும் அமெரிக்காவோட முதலாளித்துவ கொள்கைகளும் கீரியும் பாம்பா தான் இருந்தது. சாவேஸ்க்கு அப்புறம் 2013 பதவிக்கு வந்த நிக்கோலஸ் மதுரோவும் அதே அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாட்டை தீவிரமா ஃபாலோ பண்ணாரு. ஆனா இந்த அரசியல் சித்தாந்த மோதலை தாண்டி அமெரிக்கா தன்னோட இந்த தீவிர நடவடிக்கைக்கு முக்கிய காரணமா சொல்றது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தான். பல வருஷமாவே வெனிசுலா அரசாங்கத்தோட டாப் அதிகாரிகள் கொலம்பியாவோட FARC மாதிரி தீவிரவாத குழுக்களோட சேர்ந்து அமெரிக்காவுக்குள்ள கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள கொக்கைனை கடத்துறதா அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தது. கார்டல் டி லாஸ் சோல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் கிரிமினல் அமைப்புக்கு அதிபர் மதுரோவே தலைவராக இருந்து செயல்படுறதா அமெரிக்க நீதித்துறை ஓப்பனாவே அறிவிச்சது. இந்த அமைப்போட பேர் வெனிசுலாவோட ராணுவ அதிகாரிகளோட யூனிஃபார்ம்ல இருக்கிற சூரியன் சின்னத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகளோட அடிப்படையில 2020 மதுரோ மேல அமெரிக்கா அபிஷியலா கேஸ் போட்டு அவரை கைது செய்ய துப்பு கொடுத்தா $15 மில்லியன் பரிசு தொகையும் அறிவிச்சது. இந்த சட்ட நடவடிக்கையை தான் ட்ரம்ப் தன்னோட ராணுவ தாக்குதலுக்கு முக்கிய சட்ட ரீதியான ஆதாரமா முன்வைக்கிறார். ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களோட சாவுக்கு காரணமான போதைப் பொருளை கடத்தின மதுரோ இன்னைக்கு நீதியின் முன் நிறுத்தப்பட்டிருக்காருன்னு குடியரசுக் கட்சியை சேர்ந்த பல செனட்டர்கள் இந்த நடவடிக்கையை முழுசா சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை மதுரோவோட ஆட்சி வெனிசுலா ஒரு முழுமையான போதைப் பொருள் அரசா மாத்திருச்சுன்னும் இது அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல்னு அவங்க வாதிடுறாங்க. ஆனா வெனிசுலாவும் அதோட நட்பு நாடுகளான ரஷ்யா, சீனா, கியூபா மாதிரியான நாடுகளும்
நாடுகளும் இந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமா மறுக்குது. இது அமெரிக்காவோட ஏகாபத்திய மனப்பான்மையோட வெளிப்பாடுன்னு, ஒரு இணையாண்மை கொண்ட நாட்டை சீர்குலைக்க கட்டின பொய்க்கதன்னு அவங்க சொல்றாங்க. அமெரிக்காவோட உண்மையான நோக்கம் போதைப் பொருளை ஒழிக்கிறது இல்ல, வெனிசுலா கிட்ட இருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதான்னு அவங்க ரொம்ப அழுத்தமா வாதிடுறாங்க. கடந்த சில மாசமாவே இந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வந்துச்சு. போதைப் பொருள் கடத்தலை தடுக்கிறோம்னு சொல்லி கரிபியன் கடல்ல வெனிசுலாவை சுத்தி அமெரிக்காவோட ராணுவ நடமாட்டம் பல மடங்கு அதிகமாச்சு. கடைசியா டிசம்பர் 2025 வெனிசுலாவுக்கு போற மற்றும் அங்கிருந்து வர எண்ணெய் கப்பல்கள் மேல ஒரு முழுமையான முற்றுகையை அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்த தொடர் சம்பவங்களோட உச்சகட்டமா தான் ஜனவரி 3 நடந்த இந்த நேரடி தாக்குதலும் அதிபர் கைது நடவடிக்கையும் நடந்திருக்கு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கிற ட்ரம்போட உண்மையான நோக்கம் என்ன? இது நீதியை நிலைநாட்ட எடுத்த நடவடிக்கையா இல்ல ஒரு பிரம்மாண்டமான அரசியல் நாடகமா? அரசியல் ஆய்வாளர்கள் இதை பல கோணங்கள்ல பாக்குறாங்க. முதல்ல, இது ட்ரம்போட தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக இருக்கலாம். அமெரிக்காவில் வரப்போற அதிபர் தேர்தல் உள்நாட்டுல தன்னோட செல்வாக்கு அதிகப்படுத்த, தன்னை ஒரு அசைக்க முடியாத ஸ்ட்ராங்கான லீடரா காட்டிக்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் உதவும்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு. ஒரு வெளிநாட்டு எதிரியை காட்டி நாட்டுப்பற்ற தூண்டி மக்களோட கவனத்தை திசை திருப்புறது பல தலைவர்கள் காலங்காலமா ஃபாலோ பண்ற ஒரு பழைய டெக்னிக் தான். இதை ரேலி ரவுண்ட் தி ஃபிளாக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இதை விட ஆழமான ஆபத்தான ஒரு காரணம் இருக்குன்னு பலரும் நம்புறாங்க. அதுதான் கருப்பு தங்கம்னு சொல்ற பெட்ரோலியம். வெனிசுலா தான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு. சுமார் 300 பில்லியன் பேரல்கள் கொண்ட இந்த எண்ணெய் வளத்து மேல அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு கண்ணு உண்டு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ இந்த ஆபரேஷனுக்கு பிறகு ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு பாருங்க. வெனிசுலாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் சிதைஞ்சிருக்கு, அதை மீண்டும் கட்டி எழுப்படும். அதிர்ஷ்டவசமா அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு. அவங்க வெனிசுலாவுக்கு போய் அதை சரி செய்வாங்க. வெனிசுலாவின் எண்ணெய் மீண்டும் உற்பத்தி செய்யப்பட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கப்படும்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இது கூடவே புதுசா நல்லாட்சி வர்ற வரைக்கும் வெனிசுலாவை நாங்களே தற்காலிகமா நிர்வாகிப்போன்னு அவர் சொன்னதுதான் இதுல ஹைலைட்டாவே பார்க்கப்படுது. இது போதைப் பொருள் ஒழிப்புங்கிற போர்வையில நடத்தப்படுற அப்பட்டமான வழக்கொலைன்னு விமர்சகர்கள் கடுமையா சாடுறாங்க. வெனிசுலாவோட பொருளாதாரத்தை சரி பண்றோங்கிற பேர்ல அதோட மொத்த எண்ணெய் வளத்தையும் அமெரிக்க நிறுவனங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுதான் உண்மையான திட்டம்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு நடுவுல ட்ரம்ப் தன்னோட ஆதரவாளர் கிட்ட பேசும்போது மன்ரோ கோட்பாடை நாம தாண்டிட்டோம், இப்போ அதை டான்ட்ரோ கோட்பாடுன்னு சில சொல்றாங்கன்னு ஜோக்கா குறிப்பிட்டதா வர நியூஸ் லத்தீன் அமெரிக்காவை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிற அமெரிக்காவோட நோக்கத்தை தெளிவா காட்டுது. 1823 கொண்டு வரப்பட்ட மன்ரோ கோட்பாடு அமெரிக்கா கண்டங்கள்ல ஐரோப்பிய நாடுகள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னது. ஆனா காலப்போக்கில் லத்தீன் அமெரிக்கா விஷயங்களை தலையிடுறதுக்கான உரிமையா அமெரிக்கா அதை பயன்படுத்திக்கிச்சு. ட்ரம்போட இந்த தன்னிச்சையான முடிவுக்கு எதிராக உலகம் முழுக்க ரொம்ப கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு. அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த நடவடிக்கையோட சட்டபூர்வமான தன்மையும் அதோட அவசியத்தையும் கேள்விக்குட்படுத்தியிருக்கு. அமெரிக்காவோட இந்த ஆக்கிரமிப்பாளர் ரொம்ப கோபமா இருக்கிறது ரஷ்யாவும் சீனாவும் தான். இது சர்வதேச சட்டத்தை அப்பட்டமா மீறுற செயல், ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்புன்னு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கடுமையா கண்டிச்சிருக்கு. சீனாவோ இது 21ஆம் நூற்றாண்டின் வெக்கமற்ற மேலாதிக்க செயல்னு வர்ணிச்சிருக்கு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வெனிசுலாவில் $10,000 கோடி முதலீடுகள் இருக்கு. குறிப்பா சீனாவோட கடனுக்கு பதிலா வெனிசுலா எண்ணெயை கொடுத்துட்டு வந்துச்சு. இந்த நடவடிக்கை அந்த ஒப்பந்தங்களை செல்லாததாக்கி அவங்களோட பொருளாதார நலன்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உடனடியா அதிபர் மதுரோவை விடுதலை செய்யணும்னு 2 நாடுகளும் கூட்டா வலியுறுத்திருக்கு. இந்த சம்பவம் சர்வதேச உறவுகள்ல ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்குதுன்னு ஐநா பொதுச் செயலாளர் தன்னோட ஆழ்ந்த கவலையை தெரிவிச்சிருக்காரு. வெனிசுலா, ரஷ்யா மற்றும் சீனாவோட கோரிக்கையை ஏத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்னைக்கு ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி இந்த விஷயத்தை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கு. ஆனா நிரந்தர உறுப்பினராக இருக்கிற அமெரிக்கா தனக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானத்தையும் தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி தடுத்துருங்கிறதுனால இந்த கூட்டத்துல உருப்படியா எந்த முடிவும் வராதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிரேசில், மெக்சிகோ, அர்ஜென்டினா, கொலம்பியா மாதிரி முக்கிய லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவோட இந்த ராணுவ நடவடிக்கையை ஒருமனதா கண்டிச்சிருக்கு. இது இந்த பிராந்தியத்தோட அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கும்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. பல லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல அமெரிக்கா கடந்த காலங்களில் ராணுவ புரட்சிகளை தூண்டி தங்களுக்கு சாதாரணமா சர்வாதிகாரிகளை ஆட்சியில உட்கார வச்ச கசப்பான வரலாறு இருக்கிறதால இந்த நிகழ்வு அவங்களுக்கு பழைய காயங்களை கிளறி இருக்கு. கியூபா, ஈரான், வடகொரியா மாதிரி அமெரிக்காவோட எதிரி நாடுகள் இதுக்கு ரொம்ப கடுமையான பதிலடி கொடுக்கணும்னு கொந்தளிக்கிறாங்க. பிரான்ஸ் மாதிரி ஐரோப்பிய நாடுகள் கூட மதுரோ ஒரு சர்வாதிகாரியா இருக்கலாம், ஆனா அவரை பதவியில இருந்து நீக்கிற முறை முற்றிலும் தப்பு, இது சர்வதேச சட்டத்தின் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லியிருக்கு. இந்தியா இந்த நிகழ்வுகள் பத்தி தன்னோட ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி எல்லா தரப்பும் நிதானத்தை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உலகளாவிய எதிர்ப்பு ட்ரம்போட இந்த நடவடிக்கையை ஒரு பெரிய உலக அரசியல் நெருக்கடியா மாத்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்துற அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம். ட்ரம்போட இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை இந்த வீடியோவோட டைட்டில்ல நாம கேட்கிற மாதிரி ஒரு புது உலக போரை தூண்டுமா? உலக போருங்கிற வார்த்தையை நாம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா இப்போ உருவாகி இருக்கிற சூழலோட தீவிரத்தை உணர்த்துறதுக்கு அந்த வார்த்தை அவசியமா இருக்கு. ஏன் இந்த அபாயம் வருது? ஏன்னா இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு எதிராக நிக்கிறது ஏதோ சின்ன நாடுகள் இல்ல, ரஷ்யாவும் சீனாவும் ரெண்டுமே அணு ஆயுத வல்லரசுகள். ராணுவ பலத்தை யூஸ் பண்ணி ஒரு நாட்டோட அதிபரையும் இன்னொரு நாடு கைது செய்யும் போது சர்வதேச சட்டங்கள், விதிகள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடுது. இன்னைக்கு வெனிசுலாவுக்கு நடந்தது நாளைக்கு தங்களுக்கு சாதகம் இல்லாத எந்த ஒரு நாட்டோட தலைவருக்கும் நடக்கலாம்ங்கிற பயம் மற்ற நாடுகளுக்கும் வருது. ரஷ்யாவும் சீனாவும் வெறும் கண்டன அறிக்கைகளோட நிறுத்திக்க போதா இல்ல வெனிசுலாவுக்கு ஆதரவாகவும் தங்களோட முதலீடுகளை பாதுகாக்கவும் ராணுவ ரீதியாக களத்தை இறங்குமாங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. இது ஒரு பனிப்போர் காலத்தை விட ஆபத்தான சூழலை உருவாக்கலாம். இந்த நெருக்கடியோட உடனடி மற்றும் ரொம்ப மோசமான பாதிப்பு உலக பொருளாதாரம் மேல, குறிப்பா எண்ணெய் சந்தை மேல விழுகும். வெனிசுலா உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள்ல ஒண்ணு. இப்போ அதோட நிர்வாகம் அமெரிக்காவோட
அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு போகலாம்ங்கிற நியூஸ் உலக எண்ணெய் சந்தையில பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. இதோட விளைவா கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 20% வரைக்கும் உயர்ந்து ஒரு பேரல் $100 தாண்டும்னு பொருளாதார ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க. இது தன்னோட தேவையில 80% மேல எண்ணெய் இறக்குமதி செய்யற இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பணவீக்கம்னு ஒண்ணுக்கொன்னு தொடர்புள்ள பல பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம சீனா வெனிசுலா கிட்ட இருந்து தன்னோட யுவான் பணத்தை கொடுத்து தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்துச்சு. இது உலக வர்த்தகத்துல அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கிற ஒரு முயற்சியா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அமெரிக்காவோட தலையீட்டால இந்த வர்த்தகம் திரும்பவும் டாலருக்கு மாறும். இது சீனாவோட பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். லத்தீன் அமெரிக்காவில் இந்த சம்பவம் ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. வெனிசுலா ஒரு தொடக்கம் தான். அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு நாடும் இதே மாதிரி விளைவுகளை சந்திக்கும்னு ட்ரம்ப் எச்சரிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது மொத்த லத்தீன் அமெரிக்காவையுமே ஒரு நிலையற்ற பதற்றமான சூழலுக்கு தள்ளக்கூடும். அதே நேரத்தில் வெனிசுலாவோட உள்நாட்டு நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அதிபர் கைதான நிலையில மக்கள் பெரிய குழப்பத்திலையும் பதற்றத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க. இடைக்கால அதிபர் அறிவிக்கப்பட்டிருக்கிற டெல்சி ரோட்ரிகஸ் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், கடைசி வரைக்கும் போராடுவோம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஒத்துழைக்க மறுத்தா மதுரோ சந்திச்சதை விட பெரிய விலையை கொடுக்க நேரிடும்னு அமெரிக்க மிரட்டல் விடுத்ததா நியூஸ் வருது. இந்த சூழல் வெனிசுலாவில் அமெரிக்க ஆதரவு படைகளுக்கும் மதுரோ ஆதரவாளர்களுக்கும் நடுவுல ஒரு கொடிய உள்நாட்டு போருக்கு வழிவகுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மொத்தத்துல வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவோட கைதுங்கிறது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல. இது மாறிட்டு வர உலக அரசியல்ல ஒரு பயங்கரமான புது அத்தியாயம். வலிமையான நாடுகள் தங்களோட சுயநலத்துக்காக சர்வதேச சட்டங்களையும் நெறிமுறைகளையும் எப்படி வேணும்னாலும் வளைக்கலாம் இல்ல உடைக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு கொடூரமான உதாரணமா இது அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் போதைப் பொருள், பயங்கரவாதம் மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு நாங்க நீதியை நிலைநாட்டுறதா அமெரிக்கா சொல்லுது. மறுபக்கம் ரஷ்யா, சீனா மற்றும் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் இது ஒரு நாட்டோட இறையாண்மை மேல நடந்த தாக்குதல் மற்றும் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்புன்னு கொந்தளிக்கிறாங்க. உண்மை ஒருவேளை இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கலாம், இல்ல ஒரு பக்கம் முழுமையா இருக்கலாம். ஆனா இந்த நடவடிக்கையால ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் பட்டப்பகல் மாதிரி தெளிவா தெரியுது. உலக நாடுகள் மீண்டும் 2 அணிகளா பிரிஞ்சு நிக்குது. ஒரு புது பனிப்போர் இல்ல ஒரு நிஜமான உலக போருக்கான வாய்ப்புகள் பத்தின விவாதங்கள் முன் எப்போதையும் விட தீவிரமாயிருக்கு. இன்னைக்கு நியூயார்க்ல கூடுற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை தான் முழு உலகமும் நம்பிக்கை இல்லாம கவனிச்சிட்டு இருக்கு. அங்க ராஜதந்திரம் ஜெயிக்குமா இல்ல வல்லரசுகளோட ஆயுதங்களோட சத்தம் ஓங்கி ஒலிக்குமா? நாம கணிக்க முடியாத ஒரு ரொம்ப ஆபத்தான உலக அரசியல் செஸ் கேமோட தொடக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். அடுத்த சில நாட்களும் வாரங்களும் தான் இந்த உலகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு காக்க எடுத்த அவசியமான செயலா இல்ல ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டோட வளத்தை கொள்ளையடிக்க நடந்த அப்பட்டமான ஆக்கிரமிப்பா? டொனால்ட் ட்ரம்போட இந்த முடிவு உலகத்தை அமைதி பாதைக்கு கொண்டு போகுமா இல்ல ஒரு புது கற்பனை செய்ய முடியாத பேரழிவுக்குள்ள தள்ளுமா? இது போதைக்கு எதிரான யுத்தமா இல்ல எண்ணெய்க்கான யுத்தமா? இதை பத்தின உங்க கருத்துக்கள் ரொம்பவே முக்கியம். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான விவாதம் பலரையும் போய் சேர இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.